எஸ்மா. அதான் கத்திரிக்காய் ரெசிபி பண்ணுறேன். ஆ அதனால் இந்த கொஞ்சம் முள் இருக்கும் பார்த்தியா இதுக்கு மேலே, அதை இந்த ஆப்போசிட் சைடு, அந்த கத்திக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது பார்த்தியா, வெட்டுறதுக்கு ஆப்போசிட், அதில் இது பண்ணுறேன், மொக்கையாக்குறேன். அதோட அந்த இது தெரியாது. ஓ முள். சரி, அது எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் கட் பண்ணி தான் நம்ம சமையலே பண்ணுவோம். இல்லை, இதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இதை பாரு. சரி சரி ஓகே. சரி பண்ணிட்டு இப்படி வா, இப்படி வா. போடு. சரி, அதுக்கப்புறம் நீ அலசி போடு. சரி ரைட்டு. சரி, எல்லாம் நீ சரி பண்ணி வைக்கிறியா? நான் அலசி போட்டு வந்துடுறேன். சரி ரைட்டு. இன்னும் வித்தியாசமாக பண்ணுற, ஒன்றும் புரியலை. இந்த இடத்த மொக்கு தொட்டு பார்த்தா தொட்டு பாரு. இதில் அல்ல, எனக்கு முள் குத்திது. செடியையும் பறிக்கும் போது செமையாக அறுத்துது கை. சரி, நீ பார்த்துக்கோ. சூப்பர். நீ சொன்ன மாதிரி எல்லாம் அலசி கொண்டு வந்துட்டேம்மா. நல்லா அலசி கொண்டு வந்துட்டியா? ஓகேம்மா. ஓரமாக இருக்கிறது ஃபில்டராக இருக்கட்டும், இப்போ இதுக்கு அவசரம் இல்லை. சரி ரைட்டு. மசாலா சாமான்லாம் நம்ம அரைச்சுட்டா அதுக்கப்புறம் அதை பார்க்க ஈஸியாக. சரி, இந்த இப்போ நீ ஏதோ புதுசாக ரெசிபி சொல்கிறல்ல, இது வந்து எப்படி ரெசிபி, என்னென்ன ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சின்ன டக்குன்னு சொல்லிவிடு. முதல்ல மசாலா தயார் பண்ணிக்கணும்ப்பா. சரிப்பா, அது பொருள் பருப்பு, அப்புறம் வந்து சோம்பு, மிளகா வத்தல், கலவுஞ்சியா, ஓகே, கலோஞ்சி சீட்ஸ். ஓகே, கலோஞ்சி சீட்ஸ். இது வந்து ஓமம், இது வந்து கடுகு, இது வந்து சீரகம், இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், இந்த கலர் கொடுக்கறது, கலர் ஃப்ளேவர். இது ஆற்றுல நம்ம ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ண சில்லி பவுடர், காரப்பொடி ஆற்றுலேயே பண்ணினது. உப்பு, கொஞ்சோண்டு ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி இருந்தால் போகிறோம். ஏன்னா இது நார்த் இந்தியன்ல ரெசிபி மாதிரி கிட்டத்தட்ட பண்ணுறதுனால ஆம்ச்சூர் பவுடர் போடுவா புளிக்கு பதிலாக அந்த சப்ஜிலலாம். ட்ரை மேங்கோ பவுடர் நம்மள்கிட்ட இல்லாதனால அந்த கத்திரிக்காய் கடுப்பு இருக்கக்கூடாதுங்கிறனால கொஞ்சோண்டு கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி இருந்தால் போகும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த இதை பற்றி இந்த இப்போ இதுக்கப்புறமா இதுக்கு வந்து இது கையில் வந்து இதை கொஞ்சம் அடித்து வச்சுக்கணும். என்ன அடிச்சு வச்சுக்கணும்? 3 பூண்டு பல்லு, இஞ்சி, பச்சை மிளகாய். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். கரெக்டா? காரம் எவ்வளோ வேணுமோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோ. பச்சை மிளகாலாம் கூட வேணும்னா கூட போட்டுக்கோ. நம்ம வந்து காரப்பொடியும் போடுறோம் இல்லையா, மிளகாத்தலும் போடுறோம்ல. ஆமாம். இன்ஃபர்மேஷன் முக்கியமானது இருக்கு. என்னப்பா? மசாலாவுக்கு உப்பையும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டுறணும். ஏன்னா இது வந்து அதோட கலரக்கூடாது. எதோட கலரக்கூடாது? நம்ம இந்த சப்ஜிக்கு வெங்காயம் தக்காளி தனியாக அதுக்கு தனியாக காரப்பொடி போட்டுக்கணும். ஓகே. அதுக்கு தனி உப்பு, கொஞ்சோண்டு காரப்பொடி, கொஞ்சோண்டு உப்பு. ஓகே. இதுக்கு நீ காரப்பொடி போட்டேன்னா அந்த மசாலா தடவணும் அந்த கத்திரிக்காய். ஸோ அதனால உப்பையும் அதோட சேர்ந்துட்டா அப்பதான் ஒன்று சேரும், பிளெண்ட் ஆகி வரும். சரி, எனக்கு இன்னும் சின்ன சந்தேகம். இப்போ கத்திரிக்காய் கட் பண்ண போறேன், அதுக்கு முன்னாடி இப்போ வெங்காயம் தக்காளிலாம் இருக்குல்ல, அதை வந்து பொடி பொடியாக தான் கட் பண்ணணும்னு கண்டிஷன் இருக்கா? நல்லா ருச்சியாக இருக்கும். ஓகேப்பா, இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும்ல. சரி, அப்போ வந்து நம்மளுக்கு இப்போ எவ்வளோ வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன்? இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கத்திரிக்காய்க்கு எவ்வளோ வெங்காயம் எடுத்துட்டு ஒரு 4 வெங்காயம் இருக்குமா? 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். 5 வெங்காயம் கூடவே இருக்கு. 5 வெங்காயம் 4 தக்காளி. 5 வெங்காயம் 4 தக்காளி. அது கொஞ்சம் கூட எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு வேணுங்கிற குவான்டிட்டிக்கு போட்டுட்டா தெரியும் அந்த திட்டம். சரி, இது நான் போட்டிருக்கிறது வந்து 4 வெங்காயத்துக்கு மேலே பெருசாக இருக்குது. இது வந்து இது 5 வெங்காயம் 4 தக்காளி. சரி சரி, பெருசாக இருக்குது. ஓகேப்பா, அப்போ ரைட். நம்ம வந்து சாமான் வறுத்துடலாமா? ஆமாம். அப்போ அது வந்து கொஞ்சம் அடுப்பை பற்ற வச்சு நான் எடுத்து வச்சிட்டேன், சூடாக்கியாச்சு. எண்ணெய் சேர்க்கணுமா? கொஞ்சோண்டு எண்ணெய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் வேணும். சரி ரைட்டு, ஓகே. பெருசுனா ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் இல்லையா? கடலெண்ணெய். சரிப்பா, ஓகே. கடலைப்பருப்பு முதல்ல போட்டுப்போம். ஓகே. எல்லாத்தையும் ஒன்றா போடணுமா தனித்தனியாக போடணுமா? ஒன்றா போடலாம். அப்போ சரி, ஓகே. முதல்ல எல்லாத்தையும் வரிசையாக போட்டுட்டே வந்துடலாம். சரிப்பா, ஓகேப்பா. அடுத்தது சோம்பா? சரி, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுடு எத்தனை திட்டங்கிறத. நான் அளவெல்லாம் போட்டுடுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுரு. ஓகே. நான் நினச்சேன் ஒரு சாமானும் தனித்தனியாக வறுத்து போடணுன்னு, அப்படின்னு அவசியம் அப்படின்னு இல்லை. இப்போ 2 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். சரி. இந்த கலவுஞ்சி சீட்ஸ் இருக்கு பார்த்தியா? ஆமாம். அதுவும் போட்டுக்கலாம். ஓ சரி, கலோஞ்சி. அது பார்க்கறதுக்கு அப்படியே சியா சீட்ஸ் மாதிரியே இருக்கு. இது வந்து ஓமம். ஓகே. ஓமம் கடுகெல்லாம அரைக்கிறாளா அதில்? போடலாம், கடுகு போடுறா. சரிப்பா. நார்த் இந்தியன் இது இப்படி போட்டு கையில் ஓமத்தை
நெரிச்சு போட்டால் நல்லா வாசனையாக. சரி சரி ரைட்டு. அடுத்தது கடுகு. சரி நீ என்ன பண்ணுறியா அப்படியே கவுத்துடலாமே. வேற இரு, நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து தனியாக நம்ம வெங்காயம் தக்காளியோட இதை ஆட் பண்ணிடலாம். சரி காரப்பொடியும் இதையும். ஓகே இதான் வரமிளகா போட்டாச்சே. சரி ரைட்டு. அரைச்சி வச்சுன்றோம். சரி ரைட்டு. ஜீரமா சரி. சரி ரைட்டு. ஏன்னா காரப்பொடிலாம் ஆல்ரெடி நம்ம ப்ராசஸ் பண்ணது. சரி அது இதில் போட வேண்டாம். ஆல்ரெடி நம்ம வந்து பெரட்டிட்டு தானே காரப்பொடியெல்லாம் மிஷினில் அரைச்சி வந்திருக்கோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இதை மட்டும் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். சரி சரி நல்ல பொன்னிறமாக வறுக்கணுமா எல்லாமே? கொஞ்சம் புளி வந்து கடைசியில் எடுக்கும்போது வறுத்தா போதும். ஓ சரி ரைட்டு. சரி எல்லாம் வறுத்து வரட்டும்பா. கோல்டன் கலரில் வர வரைக்கும். ஓகேப்பா. ஆமாப்பா கோல்டன் கலரில் இருக்கணும்ப்பா. சரி ஓகே. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சு வந்துடலாம் நம்ம. கொஞ்சம் ஆறட்டும். எப்படி பவுடராக அரைக்கணுமா எப்படி அரைக்கணும்? பவுடராக தான் அரைக்கணும். நைஸாக இருக்கணுமா கொஞ்சம் கரகரான்னு இருக்கும்? ரொம்ப நைஸ் இல்லை ரொம்ப குறகுறப்பு இல்லாமல் மீடியமாக அரைக்கலாம். நைஸாகவே அரைக்கலாம், ரொம்ப நைஸாக வேண்டாம். சரி ஓகே. சரி ஓகே. இப்போ மிக்ஸி ஜாரில் பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ வறுத்து சாமான்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோமா? இது நல்லா ஆறி அரைக்க போகிறோமா? அரைச்சி வரதுக்குள்ளே அதான் உப்பு எல்லாம் போட்டு வச்சாச்சா? இது வந்து அரைக்கிறதுக்கு ஒரு என்னாலும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் ஆறுறதுக்கு, ஆறி அரைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொன்னது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆமாம். இப்போ வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இருக்குது. சரி இந்த வந்து காரப்பொடி இருக்குது, நார்மல் காரப்பொடி. இது வந்து கலருக்கோசரம் காஷ்மீரி மிர்ச்சி. சரி ரைட்டு. அது முன்னாடி சொல்லியாச்சு. ஓகே இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோமா? இப்போ எண்ணெய் விடலாம். ரைட்டு. எண்ணெயை ஊற்றி பார்க்கலாம். உண்டுன்னு ஊற்றணுமா? உண்டுன்னு ஊற்றிக்கலாம். சில பேர் அவாவாக இது நல்ல ஒரு இதுவாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் எப்பயாவது தானே பண்ணுறோம். சரி கொஞ்சம் கூடவே விட்டுக்கலாம். ஓகே உண்டுன்னு ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டுமா? எண்ணெய் சூடாகட்டும். சரி ஓகே. ஆமாம் எண்ணெய் சூடாக எடுத்து அடுத்து என்ன பண்ண போகிறேன்? ஜீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோ. சரி நல்லா வெடிக்கிறதா? அப்படியே கவுக்கலாம்ல, ஏன் கஷ்டப்படுற? எடுத்து சரி ரைட்டு. சரி வெங்காயம் போட்டாச்சு. அடுத்து என்ன போட போகிற? வெங்காயத்தை ஒரு பெரட்டு. சரி இஞ்சி ஒரு பச்சை மிளகா, பூண்டு. உங்களுக்கு இது கூட வேணும்னா பச்சை மிளகா கூட வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். இஞ்சி பச்சை மிளகா கூட வேணும்னா போட்டு கொடுங்க. இடி நான் பெரட்டுறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாமா? போடலாமே. நீ போடு நான் பெரட்டுறேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போடுப்பா. தரைச்சிருக்கோமா? சரி ஓகே. கோல்டு ப்ரௌன் ஆகணுமா? சின்னதாக வச்சுருவோம். அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், கத்திரிக்காவை கட் பண்ணலாம். சரி ஓகே ரைட். இது கோல்டு ப்ரௌன் ஆகணும் இல்லையா? ஆமாம். சரி ஓகே புரியுது. நீ சொன்ன மாதிரி நான் அரைச்சி வந்துட்டேம்மா. மசாலா அரைச்சாச்சா? அரைச்சாச்சு. வெரி குட் சூப்பராக அரைச்சிருக்கியே. ஆமாம் ரொம்ப கோர்ஸாக அரைச்சாலும் உதிர்ந்து போயிடும். அது ரொம்ப கோர்ஸாகவும் இல்லை ரொம்ப நைஸாகவும் இல்லை. ஏன்னா ரொம்ப உதிர்ந்து நெடுக்காவேரியாக அரைச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் வைக்கிறேன். இதை இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இதெல்லாம் இந்த முள்ளெல்லாம் எடுத்தாச்சு. ஆமாம் எடுத்தாச்சா? சரி ஆமாம் நீரே எடுத்தியே கரெக்டு. இதை இப்படி பாரு, இப்படி கட் பண்ணோம். கத்தி இன்னும் நல்ல கத்தியாக வேணுமா? வேணும்னா சொல்லி எடுத்துன்னு வரேன். இப்போ பாரு. சரி இதை வந்து பாதியாக கட் பண்ணுறேன். ஓகே பாதியாக கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு கோடா? ஆமாம் இப்படி ஒரு கோடு. அப்புறம் இப்படி பாரு. ஏன்னா இந்த மசாலா உள்ளே போகிறதுக்கு கையை எடு. சரி ஓகே. இதேமாரி கட் பண்ணி வச்சுக்கணும். அப்படியா? இன்னொரு வாட்டி காட்டு. பாரு இங்கே ஒரு கோடு. சரி இங்கே ஒரு கோடு. அப்புறம் இப்படி நீட்டமாக ஒன்று போட்டேன்னா மசாலா தடவினா அதுக்குள்ளே போகும். ஓ இது பாரு உள்ளே போய் மாட்டிக்கும் அந்த மசாலா. அப்படியே இந்த அதோட குக் பண்ணும்போது அது மாட்டிக்கும். ஆமாம் மசாலாவோட உள்ள மாட்டிக்கும். அது பிளெண்ட் ஆகி அது டேஸ்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்தமாக வெட்டப்படாது, லேசாக இல்லையா? உள்ளே அது மசாலா உள்ளே
பேக் பண்ணுறதுக்கு தான் அது. சரி சரி ஓகே. ஒரு பை மாதிரி யூஸ் பண்ணணும். சரி இப்படி ரெடி பண்ணியாச்சா? சரி ரைட்டு. ஓகே நல்ல ஐடியா. இப்போ என்னமோ நீயும் பிஸ்னஸாக ட்ரை பண்ணுற. ரொம்ப ஆழமாட்டது ஒரு கோடு போட்டுட்டேன். சாக்கு தானே கத்திக்கு? சாக்கு சாக்கு பைங்கன் மாட்டா கத்திக்கு, கத்திரிக்கு இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம்? சரி என்ன எப்படி பண்ணணும்? எண்ணெய் ஏதாவது வேணுமே? என்ன வேண்டாம்ப்பா, நான் என்ன போடலை. எண்ணெய் போட்டு தானே விளக்கியிருக்கோம். அது சரி எங்கே வதக்கணும் அதை? இதை மசாலா சாமானை விளக்கணுமே. அது சரி. அப்புறம் அது இல்லை, இது எண்ணெயை போட்டு தடவினோன்னு வச்சுக்கோயேன், நல்லா லூப்ரிகண்ட் ஆகும். அப்போ அடிஷ்னல் டிப்ஸ் போடு. என்னோட டிப்ஸ் ஆட் பண்ணிக்கோ. விக்னேஷோட இது அந்த எண்ணெய் அது ஒரு ஸ்பூன் ஊற்றுவேன். எண்ணெயை எடுத்து ஊற்றினேன்னு வச்சுக்கோ, அப்படியே நல்லா ஒட்டிக்கும் சீக்கிரமாக. சொதக்குன்னு ஒட்டிக்கும் பாரு. எப்படி தோசை மிளகா அப்படி தர மாட்டுக்க அப்படி நல்லா ஒட்டும், நல்லாவும் இருக்கும், மசாலாவும் இறங்கிடும். சரி எல்லாத்தையும் தடவிட்டு வா. இது பாரு வதங்கிக்கிட்டே இருக்கு. சிம்பிள் தானே இருக்கு. இதை ரெடி பண்ணிட்டா கொஞ்சம் நம்ம கிடுகிடுன்னு கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம். சரி சரி சூப்பராக தடவிட்டியம்மா இதை? ஆமாம் சூப்பராக தடவியாச்சு. சரி விதங்கிடுச்சோம். சரி இப்போ வந்து தக்காளி பழம். ஓ சரி பொடி பொடியாக கட் பண்ண தக்காளி பழத்தை போட்டுக்கணும். எப்படிம்மா அதை எப்படி கட் பண்ணியிருக்க? பொடி பொடியாக நறுக்கணும்ப்பா. அது என்ன பண்ணுறது, இப்போ நறுக்கினா தானே அது பண்ண முடியும். சரி அடுப்பா ஹையில் வைக்கட்டா? கையில் வை ஹையில் வைக்கலாம். சரி தக்காளி சுருளாக வதங்கணுமா எப்படி? சுருளாக வதங்கினா தான் அது ரெண்டும் பிளெண்ட் ஆகும் இல்லையா? சரி ஓகே வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுது போல இருக்கே. நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. தக்காளி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. வெங்காயமும் தக்காளியும் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. சரி ரைட்டு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? அதுக்கு தகுந்த உப்பு. சரி இந்து உப்பு இருக்குது. எல்லாம் இந்து உப்பு போடுறேன். போரும் ஓகே. இதை போட்டு பேரட்டிக்கணும். இருக்கும். அப்புறம் இதுப்பா காஷ்மீரி சில்லி அண்ட் நார்மல் கலர். இது வந்து கலரிங்க்கு காஷ்மீரி சில்லி பவுடர். காரத்துக்கு ஆற்றுல பண்ண நார்மல் பொடி. அப்பா இந்த மாதிரி இந்த சீன் தான் வெயிட் பண்ணேன், இந்த தட்டை எப்போ எடுத்து கவுக்க போகிறேன்னு. சரி ரைட்டு. இது எவ்வளோ நேரம் வதங்கணும்? இது வதங்கியாச்சு. இப்போ இது ஆயிடுச்சு. வரேன். சரி அந்த பொடி பாக்கி இருக்கு, என்ன பண்ண போகிறேன்? அதை வரேன். இப்போ முதல்ல அதை என்ன பண்ண எல்லாம் இதை போட்டுட்டு தண்ணியில் கலந்து அப்படியே ஓரமாக போட்டுடலாமா? ஓ இஷ்டம், என்னவோ எனக்கு தெரியாது. சின்னதாக கேஸில் வச்சுட்டேன். கேஸை சின்னது பண்ணிட்டேன். இது எடுக்கணுமா? எடுக்கணும்ல. என்ன பண்ணுற? மேலே வைக்கிறேன். தலைவே தானே வைக்கணும். இப்படி உள்ளே போனால் மசாலாலாம் அதோட போயிடும். என்ன பண்ணுறேன்னே புரியல. வைக்கிறேன் பாரு. மேலே அடி இது கீழே அடியில் இது இருக்கணும், மேலே மசாலா தண்ணி மேலே இருக்கணும். சரி பாரு. என்னமோ பண்ணுற, ஒன்றும் புரியல. பாரு. சரி சரி. இப்போ இதை ஒன்றும் கலக்கக்கூடாது. கலர்னா அது அதோட ஒன்று சேர்ந்துடும். இப்போ வந்து ஒரு கத்திரிக்காய் நல்லா வேகணும், அதுதான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் வெந்துட்டு மசாலாவும் கத்திரிக்காயும் ஒன்று சேரணும். சரி இப்போ என்ன பண்ணுறேன், மிக்ஸி ஜாரில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இதை போட்டு கலர் போகிறேன். மிக்ஸி ஆல்ரெடி வந்துட்டேன். ரைட்டு. அதில் வந்து அந்த இதையும் போட்டு மீதி ஆல்ரெடி கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கு இந்த மசாலாலாம். அது வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தண்ணியை விட்டு கொஞ்சம் குலுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், இப்படி சைடில் ஓ சரி. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வேணும். ஊற்று தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ என்ன பண்ண? சைடில் தான் விடணும். மேலே அப்புறம் ஊற்றக்கூடாது. மேலே அப்புறம் விடக்கூடாது. சரி ரைட். ஏன்னா எல்லாம் இதுவாகிடும்.
ம் அப்படியே அதை போட்டு பிளேட்டை போட்டு மூடிடலாம். இது அதை கொண்டு வந்து வச்சுருக்கேன் பார். ம் இந்த மூடியால் மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுட்டேன்னா நல்லா ஆவி உள்ளே போய். சிம்மில் இருக்கணுமா ஹையில் இருக்கணுமா? மீடியம் சைஸ். மீடியம்லையா? சரி ரைட்டு. ரொம்ப புதுசாக இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு சத்தியமாக ஐடியாவே இல்லை. பார்க்கலாம். அம்மா 15 நிமிஷமாக மூடி வச்சுருக்கம்மா. மோர் தென் 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்போ ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா செம்மையாக இருக்கே. வெந்திருக்கான்னு பார்க்கலாமா? வெந்திருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்பவும் வேகக்கூடாது இல்லை? இதெல்லாம் வச்சு நல்லா இதுவாக இருக்கா. கொத்தமல்லி தழையை போட்டு 10 நிமிஷம் அதை நம்ம ஃபுல்லாக மூடி தனியாக வச்சுட்டோம்னா அந்த உள்ளே குப்புன்னு இன்னும் இதுவாகிடும். ஓகே, இப்போ கொத்தமல்லி தழையை போட போகிறேன் இல்லையா? ஆமாம். சரி போடு. இப்போ சுவையான கத்திரிக்காய் சப்ஜி, நார்த் இந்தியன் சப்ஜி மாதிரி பண்ணியாச்சு. கத்திரிக்காய் வடக்கன் சப்ஜி ரெடி. என்ன பேரும் வச்சுக்கோங்க, இதான் சும்மா சொன்னேன். இதை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், 2 மினிட்ஸ் இப்போ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, இறக்கி தனியாக அந்த ஆவிலேயே அந்த சூட்டுலேயே 10 நிமிஷத்தில் இன்னும் இதுவாகிடும். ஓ சரி சரி, இன்னும் நல்லா வெந்து போயிடும். ஓ அப்போனா அடுப்பை ஆஃப் பண்ணி மூடணும்? ஆமாம், அது ஆஃப் பண்ணிக்கலாம். ஆமாம், முதல்ல இப்போ 2 மினிட்ஸ். ஸோ முதல்ல ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கொத்தமல்லி போட்டு குப்புன்னு மூடி வச்சுட்டு நேரம் இருக்கட்டும். 2 மினிட்ஸ் போகிறோம், அதுக்கு மேலே ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே இருக்கட்டும். ஆமாம், நீ சொன்ன மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் சொன்னேன்ல, அது முடிஞ்சது. 2 மினிட்ஸ் கிட்டத்தட்ட வந்துடுதுப்பா. ஓகேப்பா. இப்போ என்ன பண்ணோம், நம்ம இதை வந்து எதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம்னு சொன்னேன். சப்பாத்தி, பரோட்டா, பூரி, வெறும் ரைஸ், மோர் சாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஓகே, இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஓ சரி ரைட்டு. இப்போ பார்க்கவே ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குமா? ஏன் நீ கேட்டியோ இல்லையோ அந்த மேலே ஏன் மேலே வைக்க? நான் கேட்டது வந்து ஏன்னா அப்படியே கத்திரிக்காய் வச்சுட்டு ஏன் அதை திருப்பி போடல? அடியில் வந்து தோலி வேகணுமே. சரி சரி. தோலி வெந்துட்டு இது மேலே மூடினா மேல் பக்கம் நல்லா வெந்து போயிடும். அடிப்பக்கம் வேகணும்ல, அந்த தோலி ப்ளூ கலர்ல இருக்கிற தோலி வேகணும்ல, அது வந்து அந்த தக்காளியும் அந்த வெங்காயத்தோட சாரோட அது அந்த தண்ணியிலேயே அது வெந்து போயிடும். தண்ணியை சைடு மூடி விடுறோமே, மூடி விட்டோம்னா ஆவியில் நல்லா வெந்துடுது. சரி ரைட்டு. அப்போ அதை சர்விங் பண்ணலாமா? ஒரு நிமிஷம். அடியிலேருந்து எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட வரும். அப்புறம் கலந்துக்கலாம். சர்விங் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாவ் சூப்பர். இன்னொரு பீஸ் கூட எடுமா. சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வைக்க வேண்டாம், அணைச்சிடும். நல்லா சூப்பரான கத்திரிக்காய் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா வீட்டில்? கண்டிப்பாக வீட்டு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. நான் சப்பாத்தி போட்டு சுட சாதம் போட்டு எல்லாம் போட்டு சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் சாப்பிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய். பாய் சொல்லு.